why should you always choose your twin flame? அப்போது ட்வின் ஃப்ளேமுக்கும் மற்ற ரிலேஷன்ஷிப்புக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஏன் நீங்கள் எப்போவுமே உங்கள் ட்வின் ஃப்ளேமை தான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ட்வின் ஃப்ளேம்ஸ் ஆர் born perfect ஃபார் ஈச் அதர். ஆல்ரெடி நீங்கள் எப்படி இருக்கீங்களோ உங்கள் இயல்பு, அது உங்கள் ட்வின் ஃப்ளேமுக்கு பர்ஃபெக்டாக தான் இருக்குது. அதே மாதிரி உங்கள் ட்வின் ஃப்ளேம் எப்படி இருக்காங்களோ அவங்க இயல்பு ஆல்ரெடி அது உங்களுக்கு பர்ஃபெக்டாக தான் இருக்குது. ஓகேயா? ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து ஃபிசிக்கல் வேர்ல்டில் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கீங்க பார்த்தீங்களா? காலையில் தூங்கி எந்திரிச்சதுலேருந்து திருப்பி நைட்டு தூங்க போகிற வரைக்கும், அது வந்து சோஷியல் கண்டிஷனிங்காக வேறு ஆப்ஷன் இல்லாமல் இப்படி தான் வாழணும், இப்படி தான் வாழணும், இப்படி தான் வாழணும்னு நமக்கு சொல்லி கொடுத்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கீங்க. அது இல்லாமல் உங்களுக்கு பை ஹார்ட் பிடிச்ச வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கும் தெரியுமா? வாழ்ந்தால் இப்படி வாழணும், காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் நம்ம இஷ்டத்துக்கு ஃப்ரீடம் ஃபுல்லாக வாழணும்ப்பா அப்படின்னு ஒரு ஆசை வச்சுருக்கீங்கல்ல, அப்படின்னு ஒரு அன்ஃபுல்ஃபில்டு ட்ரீம் வச்சுருக்கீங்கல்ல, அது நான் சொல்கிறது, அந்த இன்னர் எசன்ஸை நான் சொல்கிறேன். தட் இஸ் ஆல்ரெடி பர்ஃபெக்ட் ஃபார் யுவர் ட்வின் ஃப்ளேம். ஏன்னா உங்கள் ட்வின் ஃப்ளேம் அதைத்தான் வாழ்க்கையாகவே வாழ்ந்துட்டுருப்பாங்க. ஓகேயா?